Hi friends, Realme Narzo 90X 5G இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேட்டரி வந்து 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைட்டன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வாட் ரிவர்ஸ் ஒயர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு மொபைலோ வேறு வாட்சோ இல்லை ப்ளூடூத் டிவைஸ் ஏதாச்சும் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதில் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு பேட்டரி நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் தான் லைட்டாக அடி வாங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர்னு வந்தோம்னா இதில் MediaTek Dimensity 6300 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆல்ரெடி பழைய ப்ராசஸர் தான். ஸோ இது ஒரு 5G ப்ராசஸர் தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 5,60,000 மேலே வருது. அட் அ டைமில் 20 ஆப் வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாமா. இதோட கோருமே 8 கோர் வருது, CPU கோரு. நம்ம கேம் விளாட்றப்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 5300 VC கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரில் வந்து நம்ம பெருசாக கேமிங் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் கிராஃபிக்ஸில் வச்சு நம்ம நல்லா கேம் விளாண்டுக்க முடியும். எல்லா கேமும் விளாடலாம், ஆனால் நார்மல் கிராஃபிக்ஸ் தான் விளாண்டுக்க முடியும். பெரிய கேமிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இது வந்து ஒரு LCD பேனல் தான், AMOLED கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி Realme Narzo 90 வந்து AMOLED கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து LCD தான் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. HD ப்ளஸ் தான் வரும், ஃபுல் HD ப்ளஸ் கிடையாது இந்த டிஸ்பிளே. 1200 ஸ்பீக் பீட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டுமே 180 Hz கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90% வருது. IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலாக வந்தோம்னா 212 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.28 கொடுத்துருக்காங்க திக்னஸ்ஸு. ஸோ நமக்கு இதில் வந்து ஹைட்டு வந்து 166.07 mm கொடுத்துருக்காங்க. வித்துமே வந்து நமக்கு 77.93 mm கொடுத்துருக்காங்க வித்து. நமக்கு வந்து மொபைல் வந்து கேவியாக இருக்கும், பிடிக்கிறதுக்குமே கையில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு இப்போ சில மொபைல்லாம் பாக்ஸிங்காக இருக்கும், அது பிடிக்கவே நல்லா இருக்காது. ஸோ கவருமே அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இது கொஞ்சம் கேவியாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ பேக்லேயுமே ஃப்ரண்ட்லேயுமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் கிடையாது. டிஸ்பிளேல வந்து டிராகன் ட்ரையல் ப்ரோ கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு. ஸோ 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று ஃப்ளாஷ் ப்ளூ, இன்னொன்று நைட்ரோ ப்ளூன்னு 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கேமராவுக்கு வந்தோம்னா பேக்கில் வந்து சிங்கிள் 50 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே சும்மா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி எவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும்னா 1080pலையும் 720pலையும் 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ பின்னாடி 720 ஸ்லோ மோஷனில் வந்து 120 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். முன்னாடியும் அதே மாதிரி தான் 1080p 720 30 fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்து டைம் லாப்ஸ் வந்து நம்ம 1080pல 30 fps வந்து டைம் லாப்ஸ் வீடியோ எடுத்துக்க முடியும் செல்ஃபியில். கனெக்டிவிட்டிக்கு வந்தோம்னா Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க, USB Type-C கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்க முடியாது 3.5 mm போட்டு. ஸோ Type-Cல தான் நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே நம்ம வெளில வாங்குற மாதிரி இருக்கும். NFC-யுமே இதில் கிடையாது. ரேம் வந்து 2 வேரியன்ட் தான் ரேம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 628, இன்னொன்று 828. நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே 400% வேல்யூம் வச்சுக்கலாமா. நம்ம அதில் வந்து 400 வச்சுக்கிட்டா கண்டிப்பாக இறையும். ஸோ ஸ்டீரியோ கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த Narzo 90ல் ஸ்டீரியோ கொடுத்துருந்தாங்க, இதில் சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பாட்டமில் இருக்குது. நமக்கு இதில் பாக்ஸில் என்னென்ன வரும்னா மொபைல் வரும், USB கேபிள், சார்ஜர், சிம் எஜெக்டர் டூல், ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் வரும், குயிக் கைடுமே வரும். ஸோ இந்த மொபைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ நம்ம கீழே போட்டாலுமே உடையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ நமக்கு இதில் வந்து ப்ராசஸர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததுலையுமே அதான் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா Dimensity 6400 மேக்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதில் 6300 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல, முன்ன லைட்டாக தான் வித்தியாசம் தெரியும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ப்ராசஸரை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இன்னும் நிறைய பெட்டரான மொபைல்லாம் இருக்குது. ஸோ இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஒரு நார்மல் யூஸருக்கு தான் செட் ஆகும். பேட்டரி நமக்கு அதிகமாக வேணும், நான் படம் பார்ப்பேன், ஹெவியாக வந்து சேட் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ வீடியோ பார்ப்பேன், மியூசிக் கேட்பேன், அவங்களுக்கு தான் அந்த மொபைல் வந்து ஷூட் ஆகும். ஆனால் 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும். நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வரும், இல்லைன்னா நார்மல் யூஸேஜுக்கு 2 நாளைக்கு தாராளமாக வந்துடும் அந்த மொபைல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.